உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன். சைன் பண்ணி அனுப்பிரு. ஏய் வா பிரியாணி வாங்கி தரேன். வாங்க போலாம். என்னங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்ன? இது யார் செலவு பண்ணது? நான் தான்மா. இது யார் செலவு பண்ணது? நான் தான். இதுவும் நான் தான். மாசத்துல 25 நாள் செலவு பண்றீங்க. இது யாரு செலவு பண்ணது? நான் தான். எவ்வளவு செலவு பண்ணிருக்க? 25,000. 25,000. நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் பாரு. எல்லாம் 30 ரூபா, 20 ரூபா, 25 ரூபா, 18 ரூபான்னு செலவு பண்ணிருக்கேன் நானு. நான் மாசம் ஃபுல்லாவே 2000 தான் செலவு பண்றேன். நீ மாசத்துல ஒரு நாள் 25,000 செலவு பண்ற. என்னங்க நான் மாசத்துல ஒரு நாள் தான் செலவு பண்றேன், நீங்க மாசத்துல 25 நாள் செலவு பண்றீங்க. புரியுதுமா? புரியுது. இதை எப்படியே வச்சுக்க. இந்த ஐடியாவை இந்த உலகத்துல உள்ள எல்லா ஒய்ஃபுக்கும் நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ற. உலகத்தில் உள்ள பெஸ்ட் ஒய்ஃப்னு எல்லா ஒய்ஃபும் சேர்ந்து உனக்கு அவார்டு கொடுப்பாங்க இந்த ஒரு ஐடியாவுக்காக. சாரோட பேருந்தா? கிழிஞ்சது போ. தமிழ் வேற தெரியாதா? ആറുമുഖം. വലിയ പേര്. ഒരു മുഖം ഇവിടെ ഉണ്ട്, 5 മുഖം എവിടെ ഉണ്ട്? பொட்டியில வச்சு பூட்டிருக்கேன், திறந்து காட்டுறேன். ஏங்க டீ வைக்க போறேன். உங்களுக்கு என்ன டீ வேணுமா? இல்ல எனக்கு டீ வேணாம். ஏங்க வேணும்னா இப்பவே சொல்லிருங்க. நான் வச்சதுக்கு அப்புறம் கேட்டா கிடைக்காது. வச்சதுக்கு அப்புறம் கேட்டா கிடைக்காதா? ஏன் வச்சதுக்கு அப்புறம் கேட்டா கொடுக்க மாட்டியா? இல்லங்க எங்களுக்கு மட்டும்தான் தண்ணி ஊத்த மாட்டேன். உங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னா ஒரு டம்ளர் தண்ணி எச்சா ஊத்தணும்லங்க, அதுக்கு தான். என்னது தண்ணி ஊத்தணுமா? எனக்கு டீயே வேணாண்டி, நீயே உன் டீயை வச்சு குடி. அப்பா அம்மா இல்லனால உனக்கு தண்ணி தான் ஊத்திட்டே, அதுவே உனக்கு தெரியல. அட நான் என்ன பேரளவு நமக்கெல்லாம் பாவம் பண்ண. ஏம்ல உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கேளுங்க. ஒரு ரூம்ல 20 பேர் இருக்காங்க. ஒருத்தன் போய் 18 பேர்த்த கொண்டு விட்டான். மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? மீதி 3 பேர் இருப்பாங்க. தப்பு. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. யோ, ஆடி மாசத்துல புருஷன் பொண்டாட்டி ஒன்னா இருக்க கூடாதான். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சீக்கிரம் கிளம்புடி. உன் புருஷனை விட எங்களுக்கு தாண்டி சந்தோஷம். ஆவணி வந்தது ஒன்ன தாண்ட முதல்ல இருப்பேன். வாடா, நானும் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும். வாடி, நான் கூட்டிட்டு போறேன். யோ, என்னம்மா வாசப்பல்ல உட்காந்துருக்க? சம்பளம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். வாங்கிட்டீங்களா? சரி சரி வாங்க சாப்பிடலாம். சம்பளம் வாங்காம வந்திருந்தா இவ ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியலடா அப்பா. அந்த பொண்ணு நல்லா இருக்கல்ல? அழகா இருக்கல்ல? பொண்டாட்டியோட நல்லா இருக்கிறான். போ, அவ கூட போயிடு. ஏய் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். யோ, உன் பொண்டாட்டி நான் சொல்றேன், போயா. என்னங்க உங்க அம்மா வர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? வந்துருவாங்கம்மா, பஸ் ஏறிட்டாங்களா? இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துருவாங்க. 1 மணி நேரத்துல வந்துருவாங்களா? என்னங்க நான் ஒண்ணுமே சமைக்கலையே. ஏமா இப்படி பண்ற? எங்க அம்மா வர போறாங்கன்னு உனக்கு நேத்தே தெரியும். காலையில சமைக்க வேண்டியதானே? காலையே சமைச்சிருந்தா மட்டும் உங்க அம்மா வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லியிருக்கோம். என்னால உங்க அம்மாக்கு சமைக்க முடியாது. உனக்கு வேணா நீ சமைச்சு போடு. சமைக்கிறேன். எங்க அம்மாவுக்கு நான் என் கையால நானே சமைக்கிறேன். என்னங்க நான் ஆடி மாசம் எங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு வரலான்னு பாக்குறேன். போயிட்டு வாமா. இப்ப யாரு உன்னை போக வேணாம்னு சொன்னது? போயிட்டு ஆடி மாசம் திருநாளாம் பார்த்துட்டு பொறுமையா வா. ஒன்னும் அவசரம் இல்ல. இல்லைங்க நான் போயிருவேன். நான் போயிட்டா நீங்க தனியா இருப்பீங்க, உங்களுக்கு பயமா இருக்கும். ஆமா, நான் அமேசான் காட்டுல இருக்கேன். அப்படியே தனியா இருக்கிறதுக்கு பயந்துட்டு இருக்குது. பேசாம கிளம்பி போமா, என்னை பத்தி யோசிக்காத. சரி நான் போல விடுங்க. போகலையா? ஏன் போலன்னு சொன்னா விடுங்களாங்க? ஏண்டி இப்ப நீ தான் போறேன்னு சொன்னா, இப்ப போறேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன போலன்னு சொல்லி வேலை காட்டுற? ஏய் நீ ஃபர்ஸ்ட் ஓத்த விட்டு கிளம்பிடி. நீ ஏய் கிளம்பு. தெரியாதனமா வாயை விட்டோம், அடிச்சு தோத்திருவானோ. ஏங்க நீங்க ஏங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன்? நான் செய்யறேங்க இந்த வேலையெல்லாம். சம்பளம் நீ கொடுக்கல புள்ள, நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க. யோ, என்ன மசமச நின்னுட்டு இருக்கற? ஒரு 2 துணி எடுத்துறதுக்கு சீக்கிரம் துணி எடுத்துட்டு வா. ஆளும் மண்டையும் பாரு. என்னங்க என்னம்மா? நான் மாசமா இருக்கல்ல, முன்ன மாதிரி என்னால வீட்டு வேலை செய்ய முடியலங்க. கொஞ்சம் வீட்டு வேலை செஞ்சு வச்சிருங்களா? ஏமா நீ இதெல்லாம் கேட்கணுமா? என்ன செய்யணும்னு சொல்லுமா? நீ சாமா விளக்குங்க, துணி துவைங்க, இந்த வீட்டெல்லாம் பெருக்குங்க. ஏமா வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் போல் இருக்கு. நான் வேணா மொட்டை மாடி முருகன் பொண்டாட்டிய துணைக்கு கூட்டுக்கிட்டா? நீ ஆணியே புடுங்க வேணா, போய் டிவி பாருப்போ. இல்லம்மா நான் வேணா. போடா. சரி போயிரு. இவன் தான். என்னப்பா இந்த பிள்ளை ரோட்ல போனா கண்ணு அடிக்கிறீ, அவசியம் அடிக்கிறீ, என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற? அழகா இருக்குன்னு உன்னை சைட் அடிச்சா உடனே உங்க அக்காவை சண்டைக்கு கூட்டு வந்துருவியா? இவங்க எனக்கு அக்கா இல்ல. சும்மா இருப்பல. அவர் பார்த்தா நல்ல தம்பி மாதிரி இருக்கு, நீ தான் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டார். வா போலாம். ஏங்க ஒரு நிமிஷம்.
மன்னிச்சிடுங்க, உங்களை அவங்க அக்கான்னு சொல்லிட்டேன். அநேகமாக அவங்க தங்கச்சியாக தான் நீங்கள் இருப்பீங்க. சரி சரிப்பா. அப்பா இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க அம்மா வேலை செய்ய வேண்டியதா இருக்கு சாமி. ஏம்பல, என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ஆண்களுக்குமே தனக்கு வரப்போற பொண்ணுக்கு முடி நீளமா இருக்கணும் தான் ஆசைப்படுறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து வாய்க்கிறது என்னமோ வாய் நீளமான பொண்ணு தான். அச்சச்சோ, ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து குழந்தை கொஞ்சவே இல்ல பாரு. ஆணுபட்டு கண்ணு மூக்கு வாய் எல்லாமே என்ன மாதிரியே இருக்கு பாரு. எனக்கும் அந்த டவுட் கொஞ்ச நாளாவே இருக்குது. ஏன்? நம்ம குழந்தை உள்ள தூங்குது, இது பக்கத்து வீட்டு அனிதா குழந்தை. அண்ணா 100 கிராம் சிக்கன் பக்கோடா போடுங்க, காசு ஜிபே பண்ணி விட்டுறேன். 100 கிராம் சிக்கன் பக்கோடா தோக்கட்டுறமா, 100 ரூபா போடுமா. 100 ரூபாயா? யோ, 1 கிலோ சிக்கனே 100 ரூபாய் தான் விக்குது, நீ என்ன 100 கிராம் 100 ரூபான்னு சொல்ற? 10 ரூபா போட்டு விடுறேன். 10 ரூபாய்க்கு அங்க 2 பீஸ் கீழே கிடக்கு போயிரு, அதை வேணா தின்ட்டு போ. உனக்கு எல்லாம் சிக்கன் பக்கோடா வாங்க தகுதியே இல்ல, போமா. எப்படி பேசுறான் பாருங்க. ஏங்க அந்த காலத்து கல்யாணத்துக்கும் இந்த காலத்து கல்யாணத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? அந்த காலத்துல பல பேருக்கு குழந்தை திருமணம் நடந்துச்சு. இந்த காலத்துல சில பேருக்கு குழந்தையோட திருமணம் நடக்குது. உங்க கல்யாணம் எப்படி? அதான் பக்கத்திலே விட மாட்டேன்னு சொல்லிட்டேடி. பிள்ளைய ரொம்ப அற்புதமா. ஏங்க பா, எனக்கு இங்கிலீஷ்ல சந்தேகம். கேளுப்பா. அது தெளிவு லேட்டர் அப்படின்னா என்னப்பா? நான் அப்புறம் சொல்றேன். சரிப்பா, அப்புறம் சொல்லு. ஏன் அப்புறம் சொல்றீங்க? இப்பயே சொன்னா உங்க சொத்து குறைஞ்சிருமோ? என் புள்ள எம்புட்டு அறிவா ஒரு கேள்வி கேக்குது, அப்ப சொல்றேன் இப்ப சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீங்க தான் என்ன கூட்டிட்டு போய் எங்க அம்மா வீட்டுல விடணும். அதே மாதிரி எனக்கும் ஒரு கண்டிஷன். என்ன? மறுபடியும் நான் வந்து கூப்பிடுற வரைக்கும் நீங்க அம்மா வீட்டுல இருந்து வரக்கூடாது. சித்தி, மனுஷங்க எல்லாம் எப்படி உருவானாங்க? ஆதாம் ஏவாள்னு கடவுள் 2 பேரை படைச்சாங்கடி. அதுல இருந்து தான் மனுஷங்க உருவானாங்க. சித்தப்பா, மனுஷங்க எல்லாம் எப்படி உருவானாங்க? குரங்குல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷங்க உருவானாங்கம்மா. சித்தி, நீ ஆதாம் ஏவாள்ல இருந்து மனுஷங்க வந்தாங்கன்னு சொல்ற, சித்தப்பா குரங்குல இருந்து மனுஷங்க வந்தாங்கன்னு சொல்லுது. ரெண்டுத்துல எது உண்மை? ரெண்டுமே உண்மைதாண்டி. எப்படி? என் குடும்பம் ஆதாம் ஏவாள் பரம்பரை, உங்க சித்தப்பா குடும்பம் குரங்கு பரம்பரை. இந்த புள்ள அந்த அண்ணாச்சி கடைக்காரனுக்கு எவ்வளவு பாக்கி தரணும்? ஏங்க என்னாச்சு? நான் ரோட்ல போய்கிட்டு இருக்கேன், அந்த போறவங்க ஒரு கடன்காரன் சொல்றான். கடன் கொடுக்கலன்னா கடன்காரன் தான் சொல்லுவான். என்ன பார்த்தா கடன்காரன் மாதிரி தெரியுதா? அந்த பையலுக்கு எவ்வளவு காசு தரணும்னு சொல்லி இன்னைக்கே வந்து செட்டில் பண்ணி விட்டுறேன். 38,500 ரூபாய் தரணும், போய் கொடுத்துட்டு வந்துருங்க. 38,500 ரூபா தரணுமா? ஆத்தாள மூலம் வீட்டுல இருந்து கடனை ஏத்தி வச்சிருக்கல்லு. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பொறுமையா கொடுப்போம். இப்ப என்ன அவசரம்? கடனை கொடுக்கறதுக்கு வக்கீல ரோசை மட்டும். இங்கதான் உட்காந்துருக்கியா? ஏமா, எங்க அம்மா ஏதோ தெரியாம 2 வாரத்தை திட்டாங்க, அதுக்குன்னு கோச்சிட்டு இப்படி வந்து உட்காந்துருதா? சரி வா. ஏண்டா, உங்க அம்மா அங்க திட்டும் போது கேட்கறதுக்கு வக்கீலாங்கன்னு சம்மந்தப்பட்டு வந்திருக்கியா? ஒழுங்கா போயிரு. வரமாட்டியா? சரி விடு, எங்க அம்மா பிரியாணி செஞ்சிருக்காங்க, ஆசையா அவங்க தான் உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க. சீக்கிரம் வரலன்னா காலி ஆயிடும் பாத்துக்க. பிரியாணியா? ஆஹா, அத்தை செஞ்ச பிரியாணி வேற சூப்பரா இருக்குமே. இப்ப போனா மானம் போயிடும். பரவாயில்ல, மானத்தோட பசிதான் முக்கியம். என்னங்க,